ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே பார்த்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா கீ ரைஸ் அண்ட் சில்லி சிக்கன் அண்ட் சிக்கன் கிரேவி, மூணுமே பக்கா கோம்போ. ஸோ எல்லாருமே கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட்ல பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எப்படி பண்றது தெரியும். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இன்னைக்கு டிஷ் எப்படி பண்றது பார்க்கலாம். ஒரு பவுல்ல போன்லெஸ் சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. மைதா 1/4 கப், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், செசமி சீட் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷனுக்காக ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் டைம் நமக்கு கீ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ அண்ட் ரைசின்ஸ் ஒரு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பே லீஃப், சின்னமன், கார்டமம், பெப்பர், க்ளவுஸ் இதெல்லாமே ஒரு 1 மினிட் நல்லா வணக்கிக்கோங்க. தென் ஒரு ஆனியன் ஸ்லைஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ் 15 மினிட்ஸ் சோக் பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் 1.5 கப் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி பாயிலிங் குக்கர் டாப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ அண்ட் ரைசின்ஸ் மேலே ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஃப்ரீசரில் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கிரேவிக்கு ஒரு கடாய் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஆனியன் நல்லா சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வணக்கினதுக்கப்புறம் 150 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் டொமேட்டோ சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கோரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆனதும் ஒரு 7 கேஷ்யூஸ் எடுத்து அதில் 50 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டிங்கன்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ நம்மளோட நான்வெஜ் காம்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாமே நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் யாராச்சும் திடீர்னு ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நான்வெஜ் காம்போ தான் இது. கிரேவியில் நான் தேங்காயெல்லாம் போடல, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கீ ரைஸ்க்கு இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கு. லாஸ்ட் பக்ரீதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிவிட்டு ஃபுட்டு பண்ணியிருப்பேன். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்னைக்கு பண்ண டிஷ்ஷஸ் தான் இது. கீ ரைஸ், சிக்கன் கிரேவி அண்ட் சில்லி சிக்கன். சில்லி சிக்கன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா பண்ணுற மாதிரி சில்லி சிக்கன் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி பேச்சுலர் அண்ட் நிறைய ஃபேமிலி மேன் நீங்கள் எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நான் சமைச்சிருக்கேன். எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வேறு ஏதாச்சும் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி தரணும் ரொம்ப ஈஸி மெத்தடில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த டிஷ் நேம் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த டிஷ் பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். until then this is ரிச்சு signing off. என்னங்க வீட்டில் எப்போவுமே லேடிஸே தான் சமைக்கணுமா? ஒரு வீக்கெண்ட் நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாமே. வீட்டில் எப்பவுமே லேடிஸ் தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தடவையாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன மாதிரி பேச்சுலர்ஸ் அண்ட் ஃபேமிலி மேன் ஐயோ